அனைவருக்கும் வணக்கம். ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்னோட லஞ்ச் என்னன்னு பாத்தீங்கன்னா தயிர் வித் வெங்காயம் and வெண்டைக்காய். இன்னைக்கு நான் சைவங்க. சோ ஒரு 2-3 வாரமா ஒரே வெயில் எங்க ஊர்ல, மழையே காணும். உடம்பு அப்படியே சூடாவே இருக்கிற மாதிரி இருந்துச்சா, சரி காலையில செம்ம வெயில். இன்னைக்கு நம்ம தான் வேலைக்கு போலையே, தயிர்லாம் வந்து அது அப்பயே போய் கடையில வாங்கி சாப்பிட்டா ருசியா இருக்கும். இல்லைன்னா வந்து வாங்கி ஐஸ்குள்ள வச்சுட்டா அது ஒரு மாதிரி புழு படிஞ்சிரும்ல. சரி சொல்லிட்டு முதல்ல சொல்லணும் வெயில் போயிட்டு தயிர் எல்லாம் வாங்கிட்டு வந்து தயிர் சோறு சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சிருந்தா வானம் இருட்டிட்டு இருக்குதுங்க. எங்க ஊர்ல மழை பெய்ய போகுது. சரி பரவாயில்ல, நான் செய்யுமா வர வெண்டைக்காய் மட்டும் தான் செஞ்ச தயிர்னால தயிரை வாங்கியாச்சு, வேற ஒண்ணுமே செய்யல. சரி இன்னைக்கு நம்ம தயிர் சோறு சாப்பிடுவோம். ஆக்சுவலி இந்தியாவில ஊர்ல எல்லாம் வந்து தயிர் சோறுனா ஒரு மாதிரியா தாளிச்சு பரட்டி போட்டு செய்வாங்களா, அதை நான் ஒரு நாள் செய்யணும். பட் எனக்கு இப்படிதான் பிடிக்கும். தயிரை எடுத்து இந்த கடையில தயிர் ஒரு தடவை தயிர் சோறு சாப்பிட்டோம். இந்த தயிர் அவ்வளோ ருசியா இருந்துச்சு. அன்னைக்கு முடிவு பண்ணேன், அந்த கடையில தான் போய் வாங்கிட்டு வந்தேன் தயிர். வாங்க. அது இந்த தயிர் நல்லா கெட்டியா ருசியா இருக்கலாம். சும்மா சாதாரண தயிர் எப்படி இருக்கே. ஓகே, கொஞ்சோட்டு உப்பு எடுத்துக்குவோம். உப்பு எடுத்து போட்டுட்டு வந்து சோறை நல்லா தண்ணி ஊத்தாம பெலஞ்சி கெட்டி சோறா சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. Let's have first bite together. Sudah pun. புளிப்பா செம்மையா இருக்கலாம். எல்லாத்தையும் போட்டு ஒரு குழப்புவோம். கொஞ்சோடு தண்ணி ஊற்றிக்கலாம். தயிர் நல்லா கெட்டியா ஊற்றிக்கிட்டு நல்லா போட்டு கழுவோம். இப்ப ஒரு வெண்டைக்காய், கொஞ்சம் வெங்காயம். சுடா சங்காலோ. தயிர் சோறுக்கு செம்ம ஒரு காம்பினேஷன் வெண்டைக்காய் பெரட்டல் தான். இதெல்லாம் நமக்கு ஒரு தடவை சோறு போட்டா பத்தே பத்தாது. இதெல்லாம் தம்பா பண்ணி சாப்பிடணும். சுடா உப்பு கொஞ்சோடு கூட வச்சு பிடிக்குது. ஏற்கனவே என்னோட வீடியோ போட்டப்போ என்னோட வியூவர் வந்து ஒருத்தவங்க சொன்னாங்க, சின்ன வெங்காயம் சாப்பிடுங்க ஒன்றும் நல்லா இருக்கும். அதுதான் நான் ஒன்றும் எனக்கு ஒன்றும் சான்ஸே கிடைக்கல. தயிருக்கு சின்ன வெங்காயம் ஒரு 2-3 பேர் சொல்லிட்டாங்க. அடுத்து சாப்பிடும்போது சின்ன வெங்காயமும் சேர்த்து வாங்கணும். ருசியில வாய் பேசுறதுக்கு வார்த்தை வரமாட்டுது. கோழி பிரியாணியில மட்டன் கறியில ஆனா இந்த ருசி அடி தூளி. I want to enjoy my lunch. Bye.